தேவன் எப்படி செய்வாராம்? பொறுமையாய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அநேக நாட்கள் நீங்க பொறுமையோடு காத்திருந்திருக்கலாம். தேவன் எப்படியாவது என் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. யோபின் வாழ்க்கையில் பொறுமை இருந்தது நிமித்தமாக தான் அவன் தேவனிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆமென் சொல்லுவோமே. பொறுமை உள்ளவர்களை கர்த்தர் சொல்ற பாக்கியவான்களை. நீங்க பல ஆண்டுகளாய், பல நாட்களை, பல வாரங்களா ஒரு வேதனையில, ஒரு சூழ்நிலையில, நெருக்கத்துல நீ மாட்டி இருக்கிறனா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவதி, பாக்கியவான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. இந்த நாள் கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? சொல்லுங்க. நான் தான் பாக்கியவான். அல்லேலூயா. எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள் மத்தியிலையும் இன்னைக்கு வாழ்கிற பிறகு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டு ஆக்சிடெண்ட்டில் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மத்தியில் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோன்னா நீங்கள் தான் பாக்கியவான், பாக்கியவதிகள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுவோமே. நான் தான் பாக்கியவான். நல்லா சொல்லுங்க. நான் தான் பாக்கியவான். என் பிள்ளைங்க தான் பாக்கியவான். எடுத்து படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த, சொல்லுங்க, உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய், உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் தேவன் எப்படியா? மிகுந்த இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மனதுருகிற தேவனா இருக்கிறார். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. எனக்கு என்ன சூழ்நிலையில் பொறுமையா இருக்கிறோமோ நீங்க பாக்கியவதி, பாக்கியமான இருக்கிறோம். அநேக உபத்திரம், அநேக கஷ்டம், நெருக்கம், நீங்களும் பொறுமையாக காத்து கொண்டிருப்பீங்க. சில விண்ணப்பங்களை வைத்திருப்பீங்க, காத்திருப்பீங்க. சில வியாதிகள் தீர்ந்திருக்கா, தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்க, எப்படியா தீரும் என்று. தேவன் எப்படி செய்வாராம்? பொறுமையாய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அநேக நாட்கள் நீங்க பொறுமையோடு காத்திருந்திருக்கலாம். தேவன் எப்படியாவது என் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள்ல, ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க நேரிட்டது. அந்த குடும்பம் என்னன்னா, பிசாசின் கிரியையினால அந்த பிள்ளையை பாதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில என்னிடத்துல கொண்டு வராங்க. 18 வயதாவது அந்த வீட்டை, அந்த பிள்ளையை போய் நான் வீட்டில் பார்க்குறேன். மார்த்தாண்டம். நான் டிக்கெட் போட்டு அந்த வீட்டில் போய் பார்க்குறேன். என்னை வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. நான் போய் பார்க்குறேன். வீட்டில் போனால் எங்கம்மா அந்த பொண்ணுன்னா, இந்த ரூமில் தான் இருக்குன்னு. ரூமில் டியூப்லைட்டும் இல்லை. உள்ளே என்ட்ரன் ஆகிறோம், பொண்ணை காணும் தேடுறேன். காணுன்னு பார்த்தா முன்னாடியே அந்த என்ட்ரன்ஸ் கதவு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு? சாஞ்சிட்டு இருக்கு. முடியெல்லாம் மூஞ்சில் போட்டுட்டு படுத்துட்டு இருக்கு. நான் திரும்பி பார்த்துட்டு பக்குனாச்சு. இருட்டில் பேய் இருக்க மாதிரி பேய் ஓட்டுற எங்களுக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரம் உடனே அந்த மாதிரி சொல்லு, பைண்டிங்களா பாஸ்டர் என்ன? நம்ம இல்லைன்னு தானே சொல்லுவோம். இல்லைம்மா, என்னம்மா விஷயம்? என் பொண்ணு இப்படி தான் பாஸ்டர், வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா. குளிச்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். சாப்பிடு இங்கே எத்தனை வந்து கொடுப்போம், கொஞ்சம் சாப்பிடுவா. புத்தி பேதலிச்சு போல இருக்கா. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். நான் மார்த்தாண்டத்துக்கு நான் இங்கேருந்து கலந்து போகிறேன். எனக்கு சாப்பாடெலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் எல்லாம் ஆக்கி ரெடியாக வச்சுட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணல. கிட்ட போயிட்டு தலையில் கையை வச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், கட்டளை கொடுக்குறேன், தெளிவாக எழுந்துரு அப்படின்னு கட்டளை கொடுக்குறேன். ஸ்டக்குன்னு எந்திச்சு போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் கிச்சனில் போய் கதவு முடிச்சு. கிச்சன் உள்ள என்ன இருக்குது? எனக்கு செஞ்சு வச்ச சாப்பாடு அங்கே இருக்குது. நம்ம இங்கே என்ன ஹோட்டலில் இருக்குது, அது உள்ள ஒரு கிராமம் போல் இருக்குது. அவங்க வீடு ஃபுல்லாக ரப்பர் தோப்பு. ரப்பர் தோப்பில் ஒரு மாம்பழம் நான் கூட பறித்து சாப்பிடல. ரப்பர் தோப்பில் என்னத்தை வாங்கி சாப்பிட்றது? நானும் ஜெபம் பண்ணுறேன். அந்த பொண்ணு வெளியே வருது. நான் கேட்டேன், எப்போம்மா வெளியே வரும்? சம்டைம் 2 நாள் கூட ஆகும் பாஸ்டர். 2 நாள் ஆகுமா? அப்போ என்னதான் எனக்கு சாப்பாடு? என்ன தெரில பாஸ்டர், நிறைய வாட்டி இதே மாதிரி தான் படுக்குது பாஸ்டர். நான் சொன்னேன், இதெல்லாம் மாந்திரிகமா? ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னு பயந்து உள்ளே போயிடுச்சு. இத்தனை நாள் நாங்கள் கூப்பிட்டாலும் அவளுக்கே இஷ்டம் வந்தால் தான் எந்திரிப்பா. எப்படி எந்திரிச்சான்னு தெரியல.
நான் என்ன பண்ணுறேன், வாசல்லையே அவள் உள்ளே இருக்கா, அவன் முழங்கால் போட்டு இங்கேயே ஜெபிக்கிறேன். அவள் கேட்டுச்சா கேட்கலையா அவனு ஒரு இன்ஃபர்மேஷனில் 6 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நான் கடந்து போகிறேன். அந்த அம்மா கால் பண்ணுறாங்க, அம்மா பாஸ்டர் நீங்கள் ஜெபிச்சிங்க, இப்போ அவள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி குளிக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே, ஆனால் எங்ககிட்ட பேசுறது இல்லை, அப்படியே தான் இருக்கா பாஸ்டர். நான் சொன்னேம்மா எத்தனை வருஷமாக நான் பொறுத்திருக்கேன்? 7 வருஷமாக பொறுத்திருக்கிறேன். இன்னும் உன் பொறுமைக்கு உள்ளவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. உன் பொறுமைக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு பதில் கொடுப்பார். நான் அடுத்த முறை கால் பண்ணும்போது என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்கானே இருக்குன்னாங்க. நல்லா சவுண்டு வைங்க, அந்த பிள்ளை எந்த ரூமில் இருந்தாலும் கேட்குற மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இவங்கெல்லாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து எந்திரிச்சு, அம்மா பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. அவங்களுக்கு ஆச்சரியம். ஒரு ஃபோனில் ஜெபம் பண்ணி இப்படி ஒரு அற்புதம் நடக்குது. அடுத்த நாள் அந்த பிள்ளை போய் குளிச்சுட்டு முடியெல்லாம் வாராதனால ஃபுல்லாக ஜடை வச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்காங்க, ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பிறகு 1 வாரம் கழிச்சு சென்னைக்கு கொண்டு வராங்க. அந்த பிள்ளை தெளிவாகி இப்போ காலேஜுக்கு போய் காலேஜெலாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுது, வேலைக்கு போய் கொண்டிருக்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. அவங்க சொன்ன காரியம், நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். நிச்சயமாவே நீ காத்திருந்தனா எங்கேயோ இருக்கிற தேவதூதனை கூட உன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. அந்த சகோதரி சொன்ன விஷயம், பல நாட்களாக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எங்க பக்கத்தில் இருக்க சபைக்கு தான் போறேன், எங்க பாஸ்டருங்க வந்து ஜெபம் பண்ண ஒரு வாட்டி ஜெபம் பண்ண திருப்பி வர்றதே இல்லை, ஆனால் தேவன் என் வாழ்க்கைக்கு விடுதலை கொடுப்பாருன்னு விசுவாசிச்சேன். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்துல பல ஆண்டுகளா வியாதியா இருந்தவளை தேவன் சந்திக்க போனார்ல, இவர்கள் தேவனை சந்திக்க வந்தார்களா? தேவன் தான் சந்திக்க போற. ஏன்னா உன் பொறுமைக்கு எல்லை உண்டு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது தேவனிடத்துல காத்திருப்பது. தேவன் சொல்ற பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபின் வாழ்க்கையில பொறுமையை பார்த்தோம். யோபின் வாழ்க்கையில பொறுமை இருந்தது நிமித்தமாக தான் அவன் தேவனிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆமென் சொல்லுவோமே. பொறுமை உள்ளவர்களை கர்த்தர் சொல்ற பாக்கியவான்களை. நீங்க பல ஆண்டுகளாய், பல நாட்களாய், பல வாரங்களாய் ஒரு வேதனையில, ஒரு சூழ்நிலையில, நெருக்கத்துல நீ மாட்டி இருக்கிறனா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவதி, பாக்கியவான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பல நாளா வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கா, நீ பாக்கியவதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் யோபு பொறுமையை காத்திருந்தா? யோபின் பொறுமை இந்த உலகத்துல யார்கிட்ட இருக்க முடியாது. அநேகர் சொல்லலாம், என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு குடும்பத்தை கடந்த மாதங்களில் சந்திச்சேன். யோபு போலவே அவங்க நெருக்க அவங்க வாழ்க்கையில பார்த்தேன். பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைங்கெல்லாம் இறந்து போயிடுச்சு, இன்னும் ஒரு பிள்ளையும் படுக்கையில் இருக்கு, இவங்களுக்கும் வருமானம் இல்லை, ரொம்ப நெருக்கத்தின் பாதையில் இருக்கிறாங்க. யோபு லைவ்ல நான் பார்த்தது இல்லை, வேதத்தில் படிச்சது உண்டு. அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது யோபு வாழ்க்கையில் நடந்தது போலவே அவங்க வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை பார்த்தேன். நான் அவர் சொன்னேன், ஐயா யோபு போல உங்க வாழ்க்கையில துன்பத்தை பார்க்கிறேன், நிச்சயமாகவே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யோபுவின் வாழ்க்கையில ஏன் அந்த பொறுமை இருந்தது? ஏன் நம்ம வாழ்க்கையில அந்த பொறுமை இல்லை? எடுத்து படிப்போம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வச்சாயா? உத்தமனும் சன்மார்க்கனும். ஏசப்பா சாட்சி கொடுக்கிறாருங்க. பிசாசுரத்துல போய் யோபு குறித்து சொல்றாரு, அவன் உத்தம சன்மார்க்கன். அதனாலதான் அவன் பொறுமையா இருந்தான். விசுவாசிக்காம சொல்லுமே. அவனால் காத்திருக்க முடிஞ்சது. சில சூழ்நிலையில நம்ம காத்து இல்லாதபடி, பொறுமை இல்லாதபடி அநேக நேரங்களை சண்டை போடுறோம், சில அன்புகளை இழந்துடுறோம், சில உறவுகளின் சூழ்நிலையின் அன்பை இழந்து போறோம். காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில பொறுமை இல்லை. யோபு குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களை குறித்து யாராவது சாட்சி கொடுக்க முடியுமா? நம்ம வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கை. உன் உறவுகள் சாட்சி கொடுக்குதோ இல்லையா, உன்னை பத்தி தவறாதான் பேசும். நீ கவலைப்படாத. உன் தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிற? நீ தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க? அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதே யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட அந்த புஸ்தகத்தை எழுதின ஒரு தாசன் உண்டு. இதுவரை யார் எழுதினான்னு சொல்லப்படல. எந்த காலகட்டங்களில் யோபு வாழ்ந்தான்னு தெளிவா சொல்லப்படல.
ஆனா யோபு குறிச்சு எழுதுனவன் சொல்றான், படிங்க. ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே, விசுவாசிக்கிற சத்தமா சொல்லுவோமே. யாரோ ஒருத்தர் யோபு குறிச்சு பேசுறாங்க, எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க அவன் உத்தம சன்மார்க்கன். உத்தமனா என்ன? உத்தமனா என்னங்க? நல்லவங்க. சில பேர் சொல்லுவாங்க அவன் நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்க. அவங்கெல்லாம் அப்படிங்களா? அவங்க கிட்ட நான் அன்பா போயிட்டு அன்பா இருப்பாங்க, அவங்கள்ட்ட முறைச்சா இது நல்லவன். இது என்ன கிடையாது, உத்தம சன்மார்க்கன் இல்லை. எந்த சூழ்நிலையும் அன்பு மட்டும் விதைக்கிறவன் தான் அவன் உத்தமனா இருக்க முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். சிக்னல்ல வண்டியை கரெக்டா நிக்கிறவன் தான் என்ன இருக்கும், போலீஸே இல்லை, சிக்னல்ல நின்னா நீ உத்தம. எக்ஸாம்ல யாருமே இல்லை, டீச்சரே இல்ல, கேள்வியும் தெரியல, அப்பயும் பக்கத்துல பார்க்காம எழுதுறோம் பத்தியா, அப்பதான் நீ உத்தம. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் உத்தமம் இல்லாதபடி நம்ம வாழ்க்கை இருக்கு. உன் பார்வையில உத்தமம் இருக்கணும், உன் பேச்சில உத்தமம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யறோங்க, இதனால நாமும் நம் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவேன். இன்னைக்கு தெளிவாயிட்டோம்னா இந்த குடும்பங்கள் தெளிவாய் மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம தெளிவாயிட்டோம். தெளிவுனா என்னன்னா உத்தமமா வாழ ஆரம்பிச்சிடணும். யோபு குறிச்சு சாட்சி இருக்கு. ஏசப்பா சொல்ற அவன் உத்தமனும் சன்மார்க்கனும்பா. பிசாசுரத்துல சொல்ற, ஆனா போய் நீ பாத்தியா? நம்மளை குறிச்சு என்ன சொல்லுவாங்க, அவன் கடங்காரி, அவனை போய் பாத்தியா? வாயாடி, அவளை போய் பாத்தியா? பொய் சொல்லுவா, அவளை போய் பாத்தியா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் தேவன் உன்னை அறிந்தவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துக்கிற வழியில தான் தேவன் நன்மை செய்வான். என்னதான் சபையில வந்து உட்காந்து அல்லேலூயா கை தட்டிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில பெரிய சாட்சிகள் இருக்காது. நீ வந்தவனும் போனவனமா இருக்கணும். சும்மா வந்தவங்க, புதுசா வந்தவங்க நல்ல சாட்சி சொல்லிட்டு போவாங்க. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில உத்தமம் இல்லை. நீ உத்தமம் நடந்து பார், நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. யோபு குறித்து தேவன் சொல்லுகிறார். அந்த எழுதின புஸ்தகத்தை எழுதினவன் சொல்றான் அவன் உத்தம சன்மார்க்கன். இன்னைக்கு உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். உங்களுக்குள்ள உத்தமமா வாழாதபடி உன் வாழ்க்கையில இருக்கா? ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணுது, பாஸ்டர் நான் துபாயில இருக்கேன். சரிம்மா, என்னதுக்குமா ஜெபிக்கணும்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாஸ்டர்னு. நான் பக்கத்துல சபைக்கு போறேன். சரிம்மா, என்ன டவுட்டு? இப்போ நான் ஒருத்தரோட பழக்கத்தில் இருக்கேன். நான் என்னம்மா செய்யணும்? அவங்களுக்கு ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது கொடுக்கணுமாம்மா? இல்லை பாஸ்டர், என் கணவர் சரியாகவே பேசுறதில்ல. அவர் ஊரில் இருக்காரு, அவர் கொஞ்சம் கோவக்காரு. இப்போ நான் இவரோட வந்து கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. இப்போ இவரும் என்னை ஏமாத்துறாரு. நான் இப்போ யார் கூட பாஸ்டர் வாழ்றது? என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடிக்கிட்டார் பாஸ்டர். ஆனால் அன்பான ஒரு பாஸ்டர். உனக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டார். 2 பசங்க. ஓகே, பசங்களுக்கு தெரியுமா? உன் பசங்களுக்கு தெரியுமா அந்த 2 பேர் வாழ்க்கையை பற்றி? தெரியும். பெரிய பையனுக்கு மட்டும் தெரியும். உனக்கு அசிங்கமா இல்லைம்மா? உன் பெரிய பையன் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டானே. ஆமா பாஸ்டர், எப்படி கரெக்டாக சொல்றீங்க? அது எல்லாருக்கும் தெரியும். எப்போ உன் வாழ்க்கை தெரிஞ்சு போச்சோ மரியாதை இருக்காது. கஞ்சோ கூழோ உன் கணவனுக்கு நீ உத்தமனா இருந்தீனா உன் பொறுமைக்கு கர்த்தர் எல்லையை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு உத்தமமா வாழ்றது இல்லை. இங்க சபைக்கு வரவங்க 90% வீட்டில் கணவன் சரி இருக்க மாட்டான், பிள்ளைங்க சரி இருக்காது, வருமானம் சரி இருக்காது. அவங்க எல்லாம் ஒன்று மாதிரி தப்பா போகணும்னு நினைச்சா எப்பயோ போயிருக்கணும். ஆனா அதுல வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மகிமை இருக்காது, நிம்மதி இருக்காது. வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் வாழ்க்கை அசிங்கமா போய் நிற்கும். கஞ்சோ கூழோ உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு உத்தமனா நீ வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அவர் எங்கெங்க அடிக்கடி என்னை விட்டு போறாரு. நீ சமையலாக்கெல்லாம் விட்டு தான் போவாரு, துணி துவைக்கலாம் விட்டு தான் போவாரு. கஷ்டமா நஷ்டமா சர்ச்சில் பாருமா எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனையில் வராங்க. ஒவ்வொருத்தர் பிரச்சனை கேட்டினா உன்னோட மோசமா இருக்கும். ஆனால் அவர்கள தப்பா போலையே. ஏன்? அங்கே போனால் பணம் வரமா தெரியும், ஆனால் கூடவே சேர்ந்து வியாதியும் வரும், கூடவே சேர்ந்து பிரச்சனையும் வரும், நிம்மதி சமாதானத்தை இழந்து போவீங்க. எது நடந்தாலும் சரி, நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிரு. நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். சொல்லுங்களேன். இன்னைக்கு இதுவரையும் நீ விலகி போயிருக்கலாம், தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ மனம் திரும்பினா என் தேவனை நீ தூக்கி எடுக்கிறவரா இருக்கிற. அல்லேலூயா. கரங்களை தட்டி ராமேன் சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி. பிசாசு இப்ப புக்கை எழுதினவன் யோபு குறித்து சாட்சி கொடுத்தான். இயேசு
யோபு குறித்து சாட்சி கொடுத்தாரு. பிசாசு யோபு குறித்து சாட்சி கொடுக்குது. அதே யோபு 1:10 படிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. பிசாசு சாட்சி கொடுக்குது, அவனோடு தேவன் நீ இருக்கிறீர் என்று விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இன்னைக்கு செய்யற மாந்திரிகெல்லாம் உனக்கு வந்து பலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு தெரியுது உன்னோடு தேவன் இல்லைன்னு. உன்னோடு தேவன் இருக்கிறார்னா ஒரு மந்திரிகம் ஒரு சூனியமோ உனக்கு கிரியை செய்யாது. பிசாசுக்கு தெரியுது யோபு இடத்துல என்ன இருக்காரு, தேவன் இருக்கிற, தேவ கரம் இருக்கு. அதனால அவனை என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு விஷயம், கரத்தை எடுங்க, அவனை நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, மாந்திரிகமோ சூனியமோ உன்னை வாதிக்கப்பட்டுச்சு நீங்க நினைப்பீங்க, என் சொந்தக்காரன் பண்ணிட்டான், இவ பண்ணிட்டான், இந்த குடும்பத்தினர் எனக்கு விரோதமா எழும்புறாங்க. 1000 உனக்கு விரோதமா சொன்னாலும் சரி, நீ அதை போட்டு கவலைப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதை சொன்னாலும் கவலைப்படாத. ஏன்? தேவன் உன்னோடு இருக்கிற. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில மாந்திரிக சூனியம் பழிக்குதுன்னா தேவன் உன்னோடு இல்லைன்னு அர்த்தம். இல்ல பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், பாஸ்டிங் போடுற, நீ ஜெபிக்கிற பாஸ்டிங் போடுற, ஆனா தேவன் வல்லமை உன்னோடு இல்லை. தேவன் உன்னோடு இருக்கிறார்னா அந்த குடும்பத்துல பொறுமை இருக்கும். பொறுமையா டிசைட் பண்ணுவாங்க, பொறுமையா பேசுவாங்க. இந்த பொறுமை இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஆமென், பாடுமானா ஸ்தோத்திரம். இந்த பொறுமை இல்லை. வாழ்க்கை நடத்தையின் பொறுத்து பொறுமை. விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். யாராவது உன்னை திட்டின உடனே என்ன பண்ணணும்? சண்டை போடுறது இல்லை, ஜெபிப்போம், காத்திருப்போம். இவங்க திட்டுறது இவங்க இல்லை, சாத்தான் தான் இவங்களை திட்ட வைக்கிறான்னு சொல்லி அவங்க இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? முறையிட்டு இருப்பாங்க. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, சாத்தான் பேசு திருப்பியும் யோபு புஸ்தகம் 1:22 அந்த புஸ்தகம் எழுதணும் திருப்பியும் சொல்றாரு பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும். அல்லேலூயா. புக் எழுதணும் மீண்டும் சொல்றான். அவன் மீண்டும் என்ன பண்றான்? தேவனை குறை சொல்லல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா போதும், சபை பாஸ்டர் எனக்கா ஜெபிக்கவே இல்லைங்க, அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, டிவி சேனல் இருக்கு, விசுவாசிகள் இருக்கு, விசுவாசி வீட்டில் வாழ்வு சாவு நிறைய இருக்கு. சில பேர் வீட்டில் கூப்பிட்ட உடனே வரலன்னு என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் கூப்பிட்டோடனே வரல, நான் இனிமேல் நான் சபைக்கு போக மாட்டேன். அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. நீங்களும் போற இடத்துல அதே மாதிரி தான் இருக்கும். பாஸ்டர் எனக்கா ஜெபிக்கல. காத்திருக்கிறன்னா நீ புது பலன் அடைய முடியும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அதனாலதான் கழுகுக்கு ஒத்த பலனை கர்த்தர் உனக்காய் கொடுக்கிறார். கழுகு காத்திருந்து மீண்டும் அது தன் பலனை பெற்றுக்கொள்கிறது. 150 நாட்கள் தனிமையில காத்திருந்து தன் சிறகுகள் முளைக்கிற அளவுக்கு மீண்டும் தன் கூர்மையான அந்த வாய் வருவலுக்கு அது காத்திருக்கும், மீண்டும் பறக்க ஆரம்பிக்கும். அது பொறுமைக்கு நிமித்தமாக என் தேவன் அவர்களுக்கு கிரியை செய்கிறவராக இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒருவருக்கு இடது கால் குதிகால் வலியோடு இருக்கீங்க, அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. உன் கால்கள் அப்படியே கைகளை வைங்க. இயேசுவே, தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியாக இந்த குதிகால் வலிகளை, அப்பா இந்த மகிமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த குதிகால் வலிகளை உடைத்து போடுவீராக. அல்லேலூயா. உங்களுக்கு குறிச்சு மக்கள் சாட்சி கொடுக்கணும், இந்த பிள்ளையோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீ போடுற சிலுவை, நீ போடுற முக்காடு, நீ போடுற ட்ரெஸ்ஸு, நீ பேசுற பேச்சுல தேவன் உன் கூட இருக்குல்ல. உன் நடத்தையில தான், உன் விசுவாசத்துல தான் தேவனோடு இருக்கிறார்னு மற்றவங்க உன்னோட குறிச்சு சாட்சி கொடுக்கணும். யோபுவின் மனைவி சாட்சி கொடுக்குது யோபு குறிச்சு. யோபு 2:9 படிப்போமா? நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீர். அல்லேலூயா. மனைவிக்கு தெரியுது யோபு இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கா. எவ்வளவு பலவீனங்கள் எவ்வளவு வியாதி வந்தாலும் சரி, அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான். அல்லேலூயா. அதன் நிமித்தமாக அவன் வாழ்க்கையில இழந்தவைகளை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப யோபு ஏன் இப்படி இருந்தா, எப்படி யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், அவனை குறித்து சாட்சியை கொடுத்ததை கேட்டோம். ஆனா யோபு தன் வாழ்க்கையில் என்னென்ன செய்தான்? நம்ம என்ன செய்தால் நம்ம வாழ்க்கையில நம்ம பொறுமையா காத்திருக்க முடியும்? காத்திருந்தா என்னென்ன நன்மையை பெற்றுக்கொள்ள போறோம் பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா?
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லின வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமே. வேத வசனத்தை எவன் ஒருவன் காத்துக் கொள்ளுகிறானோ, எந்த சூழ்நிலையும், எந்த வியாதியும், எந்த நெருக்கமோ உன்னை நெருங்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தத்தோடு இந்த மீண்டும் இந்த வசனத்தை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ வேத வசனத்துல காத்திருக்கிறவர்கள். வேத வசனம்னா என்ன? இந்த பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு, உடம்புல வச்சுக்கிட்டு, கையில வச்சுட்டு போறதல்ல. அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிவது வேத வசனத்தை காத்துக்கொள்வதற்கு சமானம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தினந்தோறும் உங்க வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும். வசனத்தை கேட்டு கீழ்ப்படியணும். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா சாட்சி கொடுத்தாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. என்னன்னு? வசனத்தை கேட்டிருப்போம் நம்ம. என்னன்னு கேட்டீங்க? வசனத்தில் உறுதியா இருந்தேன், தேவன் செய்வார்னு காத்திருந்தேன். கணவர் என்ன சொன்னாலும் சரி அவருக்கு கீழ்ப்படியணும்னு காத்திருந்தேன். நீங்க எந்தெந்த நேரத்தில் கணவனுக்கு எதிர்த்து பேசுறீங்களோ அன்னைக்கு தேவ வல்லமை இழந்து போனவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. என்னைக்கு தேவ வசனத்தை நீங்க கேட்கிறீங்களோ, அதன்படி நடக்கிறீங்களோ, எது நடந்தாலும் சரி தேவ வசனத்துல உறுதி உள்ளவர்களா இருக்கணும். தேவ வசனத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கணும். ஆமா அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க எல்லா தீங்குக்கும் என் தேவனாகிய கர்த்தர் விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்துல காத்திருங்க. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமா நடக்கும். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அதை மறந்து போறவர் அல்ல. நீங்க மறந்து போயிட்டு வேற ஒரு வாக்குத்தத்தை கையில் எடுத்துக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் செய்வார். நீ கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக்குவே. வானத்து நட்சத்திரங்களும் ஜெனரேஷன் பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன்னை பகைக்கிறவன் நான் பகைப்பேன், உன்னை முத்திர மோதமா வைப்பேன், அநேகருக்கு உன்னை வெளிச்சமா வைப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்க. நீங்க எதை கண்டும் சோராதபடி, எதை கண்டும் வெறுக்காதபடி தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை காத்து கொண்டவர்களாக. இரண்டாவது வெளிப்படுத்தல் 2:3 படிப்போமா? நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உபத்திரம் வரும்போது சகிப்புத்தன்மை இருக்கணும். இதை ஏற்றுக்கொள்ள வேணும். வீட்டுல சின்ன சண்டை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேணும். பிரிவு வரும்போது ஏற்றுக்கொள்ள வேணும். ஒரு இழப்பு வரும்போது ஏற்றுக்கொள்றது வேணும். ஒரே நம்பிக்கை இருக்கணும், தேவன் இழந்ததை ரெட்டிப்பா தருவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். யோபுக்கு வருமானத்தை எல்லாத்தையும் எடுத்தார், பிள்ளை எடுத்தார், எல்லாம் ரெட்டிப்பா கிடைச்சது. ஆனா மனைவி மேல மட்டும் கை வைக்கல. ஏன்? ஏன்னா தேவன் எதை ரெட்டிப்பா கொடுன்னு தேவனுக்கு தெரியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. தேவன் ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். நீ காத்திருந்தா, உபத்திரத்துல நீ காத்திருந்தினா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ உபத்திர சூழ்நிலை வரும்பொழுது, உன் வாழ்க்கையில உபத்திரம் வரும்பொழுது நீங்கள் காத்துக்கொள்ளுகிற மனுஷனா இருக்கணும். நீங்க காத்துக்கொள்ளுகிறவளா இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. மூன்றாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது,
மேலும் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. 1 பேதுரு 2:20 படிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். பாடு அனுபவிக்கிறதுல பொறுமை இருக்கணும். ஐயோ, நான் பாடுபடுறேங்க, என் குடும்பத்தை வளர்க்கறதுல பாடுபடுறேங்க, கடன்ல பாடுபடுறேங்க. நீ இன்னும் கர்த்தர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எது நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாவே இங்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை என் தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்க. கரங்களை தெரியும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது பொறுமை. நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாக்கியவதிகளாக வைக்கிறவரா இருக்கிறார். எது இழந்து போனீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் இழந்து போன கர்த்தர் தருகிறவரா இருக்க. யாரோ ஒரு காதுல ஏதோ ஒரு ஆவி பேசுவதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். இப்படிப்பட்ட ஆவிகள் இந்த இடத்தை விட்டு வெளியேறும்படியாக, அந்த நபரை விட்டு வெளியேறும்படியாக, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி உன்னை இயேசுவின் நாமத்துல இப்படிப்பட்ட ஆவிகள் வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்க. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் ஒண்ணே தான், காத்திருப்பது. நீங்க எவ்வளவோ காத்திருக்கீங்களோ அவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தெய்வ மகிமை இறங்குவதை பார்க்கிறேன். நீங்க பாக்கியவானாய் இந்த நாட்களில் பார்க்க போறீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாய் காத்திருந்த வேத வார்த்தையை காத்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை செய்ய வல்லவரா இருக்கிற. அப்படியே எழுந்து நின்று